காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ. கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ. கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ. கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ. இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ. உன்னை ரகசியமாய் தொடும் போது குரல் கொடுத்து விழிப்பானோ. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம். ஓராம் மாசம் உடலது தளரும். ஈராம் மாசம் இடையது மெலியும். மூணாம் மாசம் முகமது வெளுக்கும். நாலாம் மாசம் நடந்தா இறைக்கும். மாங்காய் இனிக்கும் சாம்பல் ருசிக்கும். மசக்கையினாலே அடிக்கடி மயக்கம். சுமந்தவள் தவிக்கும் மாதங்கள் 10 சிற்பியின் வயிற்றில் இருப்பது முத்து. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். கால் பண்றேன். எங்க இருந்து? ஜியோல இருந்து சார். ஜியோ ஃபைபர். ஜீவன் ஃபைபர்ங்க. என்ன விஷயம்? இந்த ஜியோ இந்த டிவைஸ் ரிட்டர்ன் எடுத்துறாங்களா ப்ரோ? எதுங்க? ஜியோ வைஃபை கனெக்ஷன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துறீங்களா? ஜீவா பைப் கனெக்ஷனா? ஆமா ஆமாங்க. எந்த பைப் கனெக்ஷனு? வைஃபைங்க. வைஃபை ஜியோவா? ஆமா 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 ஆமா. சார் அந்த டிவைஸ் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டு போயிட்டாங்களே. அப்போவே எடுத்துட்டு போயிட்டாங்க. 4 நாள் கழிச்சு வந்தாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்க சார். சரி ஓகேங்க சார். ஓகே ஓகே.